ஸ்ரீலங்கா ராமணிய பீடத்தின் மகாநாயக்கர் மக்குலேவே விமல தேரரின் தலைமையில் இந்த நிகழ்வு நடைபெற்றது. ஸ்ரீலங்கா அமரபுர மகா நிகாயாவின் மகாநாயக்கர் கரகொட உயான்கொட மைத்ரிமூர்த்தி தேரர், ஷாமோபாலி பீடத்தின் சப்ரகம மாகாண பிரதம சங்க நாயக்கர் ஸ்ரீ பாதஸ்தானாதிபதி ஊபா வெல்லச பல்கலைக்கழகத்தின் வேந்தர் பெங்கமுவே தம்மதின்ன நாயக்க தேரர் உள்ளிட்ட மகா சங்கத்தினர் பலரும் இந்த நிகழ்வில் பங்கேற்றனர். துராச்சார සියල්ලම ආරම්භ වෙන්නේ திருட்டை அடிப்படையாக கொண்டே அனைத்து குற்றங்களும் தோற்றம் பெறுகிறது. திருட்டுக்கு எதிராகவும் திருடர்களுக்கு எதிராகவும் ஜனாதிபதியும் தற்போதைய அரசாங்கமும் முன்னெடுக்கும் வேலை திட்டங்களுக்கு அனைவரும் இணக்கம் தெரிவிக்கின்றோம். அது தொடர்பில் தர்க்கமில்லை. எனவே தற்போதைய அரசாங்கம் முன்னெடுத்துள்ள திருட்டுக்கு எதிரான செயற்பாடுகளுக்கு அனைவரும் ஆதரவளிக்க வேண்டும். இதனூடாகவே திருட்டு மற்றும் ஊழலற்ற சமூகத்தை உருவாக்க முடியும். වර්ධන ව්‍යායාමය හොරකමට එරෙහිව යන වැඩපිළිවෙල වංචාවෙන් දූෂණයෙන් තොර සමාජයක් ගොඩනගන්න. ஒழுக்க ஈனத்தின் எல்லை வரை சென்று கொண்டிருந்த நாட்டை மீண்டும் ஒழுக்க நிலைக்கு கொண்டு செல்வதற்கான வேலை திட்டத்தில் மகா சங்கத்தினருக்கு பாரிய பொறுப்புள்ளதாக ஜனாதிபதி இதன்போது தெரிவித்தார். නව වටිනාකම් පද්ධතියක් අපි හඳුනා දිය යුතුයි. சிறந்த பெருமதியான கட்டமைப்பை அடையாளம் காண வேண்டும். நாட்டிற்குள் எதிர்பார்க்கப்படும் ஒழுக்கத்தின் புதிய திருப்பத்தை அரசியல் முறையின் மாற்றத்தில் மாத்திரம் செய்ய முடியாது. நாட்டுக்கு எது முக்கியம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். செல்வத்தை சேமித்துக் கொள்ளும் முறைமை மிகவும் முக்கியமாகும். அதிகாரத்தை பெற்றுக்கொள்ளும் முறைமையும் முக்கியமானது. பெருமதி மிக்க சமுதாயத்திற்கு புறம்பாக வேறு விடயங்கள் மீது கவனம் செலுத்தும் சமூகம் தோற்றுவிக்கப்பட்டுள்ளது. ஒழுக்கமான சமூகத்தை கட்டியெழுப்ப வேண்டிய தேவை ஏற்பட்டுள்ளது. நாட்டு மக்கள் எதனை முன்னுதாரணமாக கொள்ள வேண்டும். எனவே பொறுப்புள்ள ஒழுக்கமான சமூகமே நமக்கு தேவைப்படுகிறது. நாட்டுக்குள் எதிர்பார்க்கப்படும் ஒழுக்கத்தின் புதிய திருப்பத்தை அரசியல் முறையின் மாற்றத்தில் மாத்திரம் செய்ய முடியாது. மக்கள் பழக்கப்பட்டுள்ளனர். எனவே பழைய உடைகளை களைந்து புதிய உடைகளை அணிவதற்கான காலம் உதயமாகியுள்ளது. ஒழுக்கமான சமூகமே இன்று எமக்கு தேவைப்படுகிறது. அந்த ஒழுக்கமான சமூகத்தை உருவாக்குவது எமது காலப்பகுதியில் மிகவும் முக்கிய பொறுப்பாகும். அனைவரும் என்ன செய்ய வேண்டும்? பெருமதிமிக்க ஒழுக்க கட்டமைப்பு மற்றும் பெருமதியின் அடிப்படையில் கட்டியெழுப்பப்பட்ட சமூக பிணைப்புகளுக்கும் அந்த பணி சார்ந்துள்ளது. தான் தனது நிலைப்பாட்டில் உறுதியாக இருப்பது தொடர்பான கலாநிதி ஓமல்பை சோபித்த தேரனின் சிறந்த குணத்தை அனைத்து சந்தர்ப்பங்களிலும் நினைவு கூற முடியும். කුමන වගේ පුරවැසියෙක් අපිට අවශ්‍යද? මොන වර්ගයේ යතිවරයන් වහන්සේ කෙනෙක් අපිට අවශ්‍යද? අන්නේ අපිට අවශ්‍ය වෙන යතිවරයන් වහන්සේ. අපිට අවශ්‍ය වෙන පුරවැසියා සොයාගෙන යාමේදී අපේ සෝබිත නායක හාමුදුරන් වහන්සේගේ ජීවිතෙන් අපිට බොහෝ දේ එකතු කරගත හැකියි. கம்போடியா சங்கராஜ தேரர் ஜனாதிபதி அனிருகுமார் திசாநாயக்கவுக்கு நினைவு பரிசை வழங்கினார்.